அனைவருக்கும் இனிய வணக்கம். இனி ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் கிடையாது. A day is no longer than 24 hours long. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? ஆம், வானவியல் அறிஞர்கள் பூமி சுழற்சி வேகம் அதிகரித்துள்ளதாக கண்டுபிடித்துள்ளார்கள். இதனால் ஒரு நாளின் நீளமானது குறைய இருக்கிறது. அது எவ்வாறு என்பது பற்றி இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ். நமது பூமியானது அதனோட சுழற்சி வேகம் அதிகரித்துள்ளதாக விண்வெளி அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். 2020ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை எர்த்தோடைய வேகத்தை, அதனுடைய சுழற்சி வேகத்தை ஆய்வு செய்து பதிவு செய்துள்ளார்கள். கிரஹாம் ஜோன் என்ற விண்வெளி அறிஞர் தான் இதை ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய மாற்றத்தை பற்றி கண்டறிந்துள்ளார். அவர் கண்டறிந்த பிரகாரம் அடுத்த ஷார்ட்டஸ்ட் டே பாசிபிள் தேதியாக ஜூலை 9, ஜூலை 22, ஆகஸ்ட் 5, 2025 ஆகிய 3 நாட்கள் 24 மணி நேரம் இல்லாமல் ஷார்ட்டஸ்ட் டேவாக இருக்கும் என்று கண்டுபிடித்துள்ளார். இந்த நாட்களில் பூமி நார்மலாக சுழல்வதை விட 1.66 மில்லி செகண்ட் குறைவாக ஒரு நாளைக்கு இருக்கும். அதாவது 1.66 மில்லி செகண்ட் வேகமாக ஒரு நாளில் பூமி சுழலும். அந்த 3 நாட்கள் தான் ஜூலை 9, ஜூலை 22, ஆகஸ்ட் 5 என்று கணித்துள்ளார். எதனால் இந்த நாள் குறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? அதாவது ஒரு நாள் என்பது எக்ஸ்ட்ராட்டாக கணக்கிட்டோம் என்றால் 86,400 செகண்ட்கள், அதாவது 24 மணி நேரம் என்று நாம் கணக்கீடு வைத்துள்ளோம். இது பூமி ஒரு நாளில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமாகும். இந்த பூமியானது சுழற்சி அது முற்றிலுமாக நிலையாக கான்ஸ்டண்டாக இருப்பதாக நாம் வைத்துள்ளோம். ஆனால் இப்பொழுது தற்போது ரீசண்டாக இதனுடைய சுழற்சி வேகம் மோர் ஸ்லோலி, அதாவது ஸ்லோவாக குறைவாகி இருப்பதாக கண்டறிந்தார்கள். இதற்கு காரணம் நிலவினுடைய அந்த ஈர்ப்பு விசை, அதே மாதிரி கடல் அலைகள் மற்றும் ஃப்ரிக்ஷன் ஆகியவற்றால் இதன் சுழற்சி வேகம் குறைந்துள்ளதாகவும் ஒரு நாள் என்பது அதிகரிப்பதாகவும் 2020க்கும் முற்பட்ட ஆய்வுகள் கூறின. தற்போது இந்த சுழற்சி வேகம் அதிகரித்துள்ளதாகவும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. 2020க்கு பிறகு ஆராய்ச்சி செய்ததில் இது புதிய ஒரு ஆய்வாக வந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு ஒரு நாள் என்பது 1.47 மில்லி செகண்ட் குறைவாக இருந்ததாகவும், 2022ஆம் ஆண்டு 1.59 மில்லி செகண்ட் குறைவாகவும், 2023ஆம் ஆண்டு 1.31 மில்லி செகண்ட் 24 மணி நேரத்திலிருந்து குறைவாக இருந்ததாக கணக்கிட்டுள்ளார்கள். இதனுடைய அப்சல்யூட் ரெக்கார்டு என்பது ஜூலை 5, 2024 கணக்கீடின்படி குறைவான நேரம் 1.66 மில்லி செகண்ட் 24 மணி நேரத்திலிருந்து குறைவாக பூமி சுற்ற எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கணக்கிட்டுள்ளார்கள். இந்த 1.66 மில்லி செகண்ட் தானே, இதில் என்ன வரப்போகிறது என்று நீங்கள் கேட்கலாம். நாம் கட்டியுள்ள வாட்ச் கடிகாரமாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாப் வாட்சாக இருக்கட்டும், இதில் 1.66 மில்லி செகண்ட் என்பது துல்லியமாக கணக்கிட முடியாது. ஆனால் அட்டாமிக் கிளாக் என்று சொல்லப்படும் அணு கடிகாரம் மூலம் இதை கணக்கிடும் போது இந்த 1.66 மில்லி செகண்ட் துல்லியமாக கணக்கிட முடியும். இதில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதாவது மில்லிமெட்ரிக் ப்ரிசிஷன் என்று கூறுவோம். இதனால் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம். எதனால் இந்த சுழற்சி வேகம் அதிகரிக்கிறது என்று பார்த்தோமானால்,
2025 என்னோட ப்ரெடிக்ஷன் பிரகாரம். ஸோ மூன் ஆர்பிட் ஃபர்தர் தென் பாயிண்ட், அதாவது நிலவானது பூமியை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் படித்திருப்போம். ஒவ்வொரு வருடமும் 3.8 சென்டிமீட்டர் அளவுக்கு பூமியிலிருந்து நிலவு விலகி சென்று கொண்டுள்ளது. இதனால் மூன் விலகி செல்லும்போது அந்த நிலவின் மூலம் பூமிக்கு ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விசை சற்று குறைகிறது. இது பூமியினுடைய ஈக்குவேட்டர்லேயும், அதனால் மற்ற பிளானட்டுகளும் இதனால் பாதிக்கப்படுகிறது. இந்த ஸ்டடினால், இந்த மூணுனால் எர்த் ரொட்டேஷன் ஸ்லோவானதாகவும், ஸோ பில்லியன் இயருக்கு முன்னாடி இந்த எர்த்தோட ரொட்டேஷன் ரொம்ப வேகமாக இருந்ததாகவும் கணக்கிட்டுள்ளார்கள். அதாவது இந்த பூமி தோன்றிய 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாள் என்பது மிகவும் குறைவாக, ஸோ 3லிருந்து 6 மணி நேரமாக இருந்தது. அப்பொழுது இந்த நிலவு அதனோட கிராவிடேஷன் புல்னால் எர்த்தோட ஆங்குலர் மோமெண்டம், அதனோட தன்னைத்தானே சுழலும் வேகம் குறைந்து ஒரு நாள் என்பது 24 மணி நேரமாக மாறியது. இப்போது இந்த நிலவானது பூமி விட்டு சற்று விலகி செல்வதால் பூமியின் சுழற்சி வேகம் மீண்டும் சற்று அதிகரித்துள்ளது. இந்த ஒரு நாள் என்பது 1.66 மில்லி செகண்ட் தானே, இதுதானே குறைஞ்சிச்சு, 1 மில்லி செகண்டில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த மில்லி செகண்ட் என்பது நம்முடைய வாட்சில் கால்குலேட் பண்ணுறதில் பெரிய மாற்றம் இல்லைனாலும் உலகம் தொழில்நுட்பம் நிறைந்த உலகமாக மாறியுள்ளது. ஸோ டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன், இது எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டும் இதில் கவுண்டிங் முக்கியம். அப்போ அந்த குளோபல் வழியாக அந்த சிங்க்ரனைஸ் சிஸ்டம் பயன்படுத்தும் போது அதனோட ஆப்ரேஷனுக்கு இந்த ஒவ்வொரு மில்லி செகண்டும் மிக முக்கியம். இந்த ஒரு மில்லி செகண்ட் மாற்றம் என்பது கம்யூனிகேஷனில் அதுவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ அறிவியல் அறிஞர்கள் தொடர்ந்து இந்த 50 பில்லியன் வருடங்களாக பூமியின் சுழற்சியை, அதை ஒற்றி நிலவின் சுழற்சியும், இது இரண்டும் எப்படி ஒருங்கிணைப்பு செல்கிறது என்பது பற்றியும் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அதே டைம் அந்த மூணுடைய மற்றொரு புறம் அது எவ்வாறு இருக்கிறது, அதனால் விசிபிள் பண்ண அதை பார்க்க முடியுமா, ஸோ அதனுடைய மீதி பாதினால் அந்த பூமியினோட சுழற்சியில் ஏதாவது மாற்றம் வருமா, ஸோ இதெல்லாம் பல்வேறு வருடங்களாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அதே மாதிரி சூரியன் கூல் டவுன் ஆகுமா, அதனால் எர்த்து ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, ஸோ இது போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகளும் அறிவியல் அறிஞர்கள் செய்து வருகிறார்கள். இப்பொழுது இந்த ஆராய்ச்சியில், பல்வேறு ஆராய்ச்சியின் வழியாக இந்த 1.66 மில்லி செகண்ட் பூமி வேகமாக ஒரு நாளைக்கு சுற்றுவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். இது ஒரு பெரிய மாற்றமாக தான் கருதப்படுகிறது. மேலும் இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.